வணக்கம் வணக்கம் வணக்கம். ரௌத்திரம் பழகு பாரதி சொன்ன அழகான இன்னைக்கு நாட்டு நடப்புல ரௌத்திரம் பழகுனா பழகணும். இதற்கு முன்பாக இதெல்லாம் ரௌத்திரம் பேசுவோம். மக்களோட பிரச்சனைகளை மக்களோட குணங்கள்ல மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறதா ரௌத்திரம் பேசணும். இன்னைக்கு ரௌத்திரம் பேசுல ஒரு முக்கியமான பிரச்சனை பத்தி பேச இருக்கணும். ஜிஎஸ்டி டாபிக்கே இன்னும் அடங்காத சமயத்துல இன்னொரு ஹாட் டாபிக்க நேற்று தமிழக அரசு கிளப்பி விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டாபிக் பத்தி தான் பேச இருக்கணும். ரேஷன் பொருட்கள் யாருக்கு வழங்கணும், யாருக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உணவு பாதுகாப்பு சட்டத்துல ஒரு செயல்முறை திட்டம் அறிவிச்சு அதை செயல்முறை கொண்டு வர போறோம் அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே நாடு முழுசும் இருக்கான், அது நமக்கு தெரியாது. தமிழ்நாடு கொண்டு வரேன்றாங்க. ஸோ அது நேற்றுல இருந்து ட்ரெண்ட் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய வருமான வரி உச்சவரம்பா இருக்கக்கூடிய அந்த 3 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடியவர் வருமான வரி கட்டுவார். அப்படி யாராவது ஒருத்தர் கட்டிட்டார் அப்படின்னா அவருக்கு இந்திய அரசாங்கத்துல தமிழக அரசாங்கத்துல உணவு வழங்கப்பட மாட்டாது, அதாவது ரேஷன் பொருட்கள் கிடையாது அப்படின்றாங்க. என்ன குடும்பங்க இது? என் நாட்டுக்காக நான் வரி கட்டுறேன், ராணுவத்துக்கு பயன்படும், அதுக்கு பயன்படும், இதுக்கு பயன்படும், எவ்வளவு பெருமையான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ வருமான வரி கட்டுறத ஆட்கள் குறைக்கிறதுக்காகவோ இல்ல ஏமாத்துறதுக்கான வழிகளை தான் இது உண்டு பண்ணும். ஒண்ணு. இன்னொரு பக்கம் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் ஏதாவது ஒரு மூலாதாரத்தின் மூலமாக 1 லட்சம் ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாதுன்றாங்க. ஒரு ஸ்கூல் பையன்கிட்ட இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ண சொன்னா கூட உருப்படியா பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா ஒரு அன்றாடம் 6000 7000 ரொம்ப 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 நாமினலான அமௌண்ட். இன்னைக்கு ஒரு 10,000 15,000 இல்லாம குடும்பம் நடத்த முடியல, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு 8,000க்கு மேல வருமானம் எல்லாருமே இந்த வருஷம் முழுசுமே ஒரு ரேஷன் பொருட்கள் கிடையாது அப்படின்னா அடித்தட்டு மக்களோட வயிற்றுல கை வைக்கிறாங்க. ஏற்கனவே வருமான வரி கட்டக்கூடிய ஒருத்தர் இருந்தா அவங்க குடும்பத்துக்கே கிடையாதுன்னு சொல்லி நடுத்தட்டு மக்களுக்கும் பாதிப்பு, இப்போ அடித்தட்டு மக்களுக்கும் பாதிப்பு. 5 ஏக்கர் நிலம் இருந்தது அப்படின்னா அவருக்கும் ரேஷன் பொருட்கள் கிடையாதுன்றாங்க. நமக்கு சோறு கொடுக்கிறவனுக்கு இன்னைக்கு ரேஷன்ல இருந்து எந்த பொருளும் கிடையாது அப்படின்னா அவன் எப்படி விவசாயம் பண்ணுவான்? அங்க விவசாயமே இல்லைன்றத பிரச்சனை. ஒண்ணு மழை இல்லை, உங்களுக்கு தெரியும். 2வது தண்ணி வரல. 3வது இந்த விவசாயத்துக்கான ஆட்கள் விவசாயம் செய்ய ஆள் கிடைக்கல. மற்ற உரம் போன்ற எல்லா பொருட்களும் விலையேறின இந்த சமயத்துல அவங்களுக்கு ரேஷன்ல இருந்து எதுவுமே கிடையாது அப்படின்னா ஏற்கனவே 5 ஏக்கர் நிலம் இருக்குன்னா ஒரு பெரு விவசாயம் ஒரு பட்டியலை கொண்டு போய் வச்சிருக்காங்க. இப்படி எல்லா வகையிலையும் விவசாயத்துக்கும் விவசாயம் சார்ந்தவர்களுக்கும் பிரச்சனையை தான் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தொழில் வரி கட்டக்கூடிய ஒரு நபர் யாராவது ஒருத்தர் இருந்தார் நம்ம குடும்பத்தில் இருக்கா அப்படின்னா அந்த குடும்பத்துக்கும் ரேஷன் கார்டு கிடையாது, ரேஷன் பொருட்களும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நோக்கத்தில் ஏற்கனவே தொழில் இல்லை, ஏன்னா எல்லா வெளிநாட்டு கம்பெனிகளையும் உள்ளார நம்ம இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்க கம்பெனிகளே கிடையாது. அப்படி இருக்க சமயத்துல இங்க எங்க தொழில் நடக்குது, ஆனா தொழில் வரியும் கட்டினா அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாதுன்றாங்க. இன்னொரு பக்கம் ஏசி ஃப்ரிட்ஜ். இன்னைக்கு பெரும்பான்மையான வீடுகள்ல இந்த வெயில் தாக்கத்தின் காரணமாக ஏசி இருக்கணும்னு ஆசைப்படுது. ஒரு அன்றாடைய அத்தியாவசிய ஆசை ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வீட்டுல டிவில வாங்கி போட்டு வச்சிருக்காங்க. இன்னொன்று குடும்பம் என்ன ஃப்ரிட்ஜ். நாம நிக்கிற விலைவாசியில டெய்லி போய் ஹோட்டல்ல சாப்பிட முடியுமா? முடியாது. டெய்லி சமைச்சு சாப்பிட முடியுமா? அதுமே கேள்விக்குறியா இருக்கு. அப்போ ஒரு மாவை ரேஷன் கார்டு அரிசியை வாங்கி அரைச்சி ஒரு 4 நாள் 5 நாள் நம்ம வச்சு சாப்பிடக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜ் அது இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஏசி இருக்கு. இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கும் ரேஷன் பொருட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 சக்கர வாகனம், ஒரு தொழில் ரீதியா பயன்படுத்தக்கூடிய 4 சக்கர வாகனம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாதுன்றாங்க. இப்படி எல்லா கோணத்திலையும் அடித்தட்டு மக்களையும் நடுத்தட்டு மக்களையுமே புரிய வச்சு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக இருக்கிறாங்க. இதுல என்ன குழப்பம் தெரியுங்களா? ஒருத்தர் இது ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு, இன்னொருத்தர் இல்ல நாங்க தமிழகத்துக்கு விளக்கு வாங்கிட்டோம். அவரே இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன சொல்றாரு, இல்ல இல்ல நாங்க வாங்கிட்டோம் ஆனா இப்ப செயல்முறைப்படுத்த போறது இல்ல. இப்படின்னு இந்த குழப்பத்துக்கு மத்தியில மக்கள் எப்படி இருக்கிறாங்க? ரௌத்திரம் பேசல மக்களுடைய குழந்தை பார்க்கலாம். அவங்க வேற யாராவது ஐடியா கொடுத்து அதுக்காக இதெல்லாம் தடை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால ஏழை மக்களுக்கு நிறைய திட்டங்கள் பண்ணிட்டு வராங்க. அதனால அவங்களுக்கு சாதகமா நிச்சயமா அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா கூட மறுபரிசீலனை பண்ணி மீண்டும் ரேஷன் கார்டு கிடைக்கும், தேவையான பொருட்கள்லாம் கிடைக்கும். பிஎன்சி தான் பாதிக்கப்படுறது, ஏ கிளாஸ்க்கு பிரச்சனை இல்லை, பி கிளாஸ் தான் பாதிக்கப்பட போறாங்க. ஏன்னா அதை நம்பி சக்கரை இதெல்லாம் வாங்குறவங்க தான் பாதிக்கப்பட போறாங்க. அது மாத்திரம் நல்லா இருக்கும். ரேஷன் கார்டு பயன்படுது பேசிக்காக புவர் ஃபேமிலிஸ் தான். பட் அவங்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரீசனும் கிடையாது.
அது இல்லாமல் அவங்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி தான் அது இருக்குது. பட்ஜெட்டில் அதிகமாக இருக்குது, உளுந்து விலை அதிகமாக இருக்குது, பருப்பு விலை அதிகமாக இருக்குது, சர்க்கரை விலை அதிகமாக இருக்குது, ஏன் கொடுக்கணும்? அப்படியே கொடுத்தாலும் ஜனங்கிட்ட வந்து போகிறதில்ல, வாங்குறதில்ல. ஜனங்க இப்போ நிறைய பேர் வாங்குறதில்ல, கடைக்காரங்க எடுத்துக்கிறாங்கன்னு சந்தேகப்படுறாங்க. சொல்லணும் நம்ம எல்லாரும் பப்ளிக் நம்ம எல்லாம் சேர்ந்து சொன்னா தானே அவங்க இது பண்ணுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம சொல்லி தானே அவங்க இது பண்ணணும். ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறது அது தேவையில்லை, 10,000 ரூபா சம்பாதிக்க தேவையில்லை. ஆனால் நான் நடுத்தர மக்கள் தான் கன்ஃபார்ம் இது இந்த ரேஷன் பொருளுக்கு தேவையான பொருள். இன்னைக்கு நாட்டோட நிலைமைக்கு 300 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? வாடகை கொடுத்து பசங்களை படிக்க வைக்கணும், செலவு நிறைய இருக்குது. 1 லட்ச ரூபா உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்து போதும் வருவாய் சொல்றாங்க, அதெல்லாம் சரியா இல்லை. இவ்வளவு பேர் குரலை கேட்டு வர்றது எனக்கு போதும் போதும் ஆச்சுங்க. மக்களோட குரலை கேட்டீங்களா? இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கு, ஆனா இதெல்லாம் கொண்டு வர முடியல. இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சேன்னு நினைக்காதீங்க. ஒரு 3 ரூம் அப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் ரேஷன் பொருட்கள் கிடையாது. அது எந்த சைஸ்ன்னு சொல்றாங்க? 1200 ஸ்கொயர் ஃபீட்டா, 2400 ஸ்கொயர் ஃபீட்டா, 600 ஸ்கொயர் ஃபீட்டா தெரியலங்க. அது அவங்கள்ட்டே விட்டுரும். இன்னொன்னு, மாநில அரசுல வேலை செய்யறாங்க, மத்திய அரசாங்கத்துல வேலை செய்யறாங்க, மாநகராட்சி ஊழியரா இருக்காங்க, இல்ல அவங்க எல்லாம் அதுல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க, உங்களுக்கும் ரேஷன் பொருட்கள் கிடையாது. உணவு பாதுகாப்பு சட்டத்தின உணவு வழங்கல் பாதுகாப்பு சட்டத்துல மத்திய மாநில மாநகராட்சி எந்த அரசு ஊழியராக இருந்தாலுமே இருந்து ரிட்டையர் ஆனாலும் உங்களுக்கும் உணவுப் பொருட்கள் வழங்குறதுக்கான இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஏழைகளே இல்லாத நாடை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்தவங்க இன்னைக்கு ஏழைகள் இல்லாம அவங்க தன்னிறைவு பெறுவதற்கான வேலைகளை செய்யறதை விட்டுட்டு ஏழைகளை கொன்று குவிச்சு இந்த நாட்டுல இல்லாம ஆக்குற முடிவை நோக்கி பயணிக்கிறதா தான் இந்த திட்டங்கள்லாம் இருக்கு. இப்படி பேசினா நம்மளை ஒண்ணுதான் சொல்லுவாங்க, யூ ஆர் ஆன்டி இந்தியன். எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு புரியக்கூடிய கோணத்துல மக்களோட கோணங்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் ரௌத்திரம் பேசு தொடரும்.